guys, welcome back to Pooja's Kitchen. நான் உங்கள் பூஜா. நான் உங்கள் ஹேமா. இன்னைக்கு சொல்ல மாட்டியா தம்பி? நான் உங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப்போட டே 4ல் இருக்கோம். இப்போ நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸில் தான் இருக்கோம். அதிரப்பள்ளியில் இருக்கோம். இங்கே ஒரு ஸ்டே எடுத்துக்கோ ஃபேர்ன் வேலைன்னு சொல்லிட்டு அங்கே தான் இருக்கோம். இங்கேருந்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட போக போகிறோம் கைஸ். நம்மளை சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஆட்கள் 4 பேர் வந்து அங்கே போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் லேட்டாக அதில் இவங்க 2 பேர் எஸ்பெஷலி லேட்டாக கிளம்புனாங்க. இவங்கள வெயிட் பண்ணி நான் கடகடன்னு கூட்டின்னு போயிருக்கேன். நாங்கள் தங்கியிருக்க ஸ்டே பாருங்கள், செம்மையாக இருக்குது. உங்களுக்கு வியூ காட்டுறேன். இப்போ மழை வேற பெய்யுதா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபுட்டு நேற்று நைட்டு சாப்பிட்டாதும் நல்லா இருந்ததெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் vlogல பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் அவசரமாக மணி 9:30க்குள்ளே போய் சாப்பிடணும். 9 மணி ஆயிடுச்சு, ஓடிட்டுருக்கோம் ஓடுன்னு. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றோம், எனக்கு ஃபுல்லாக என்னென்னலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? பார்க்கலாமா? ஐயோ, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு vlog பண்ணுறதுக்குள்ள இப்படி ஒரு சூப்பரான இடத்துல சூப்பரான கிளைமேட்டில் நாங்கள் சூப்பராக ஒரு மார்னிங் டிஃபன் சாப்பிட்றோம். சாய்ஷா பிளேட்ல வர இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. சாய்ஷா என்ன சாய்ஷா, நீங்கள் இதே வேலையாக இருக்குது உனக்கு. பூஜா பிளேட்டு சொல்லுவாங்க, பூஜா ஓ பிளேட்டில் மட்டும் இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, பக்கத்தில் அந்த பொண்ணு பிளேட். இப்போதான் நான் வீடியோ அங்கே பஃபெட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எடுத்துட்டு இப்போதான் நான் வந்து உட்காந்தேன். அவள் வந்து முடிச்சிட்டோம். அம்மாவும் நானும் இப்பதான் வந்தோம். ஜெய் இன்னும் சாப்பிட கூட ஆரம்பிக்கல. அப்பா பூஜா அதுக்குன்னு சாய்ஷா தட்டில் ஒரு மேல சாய்ஷா தட்டில் பாவம் அப்பா பிளேட்ல அப்பா அதை விட பூஜா உன் தட்டுல மட்டும் புரோட்டீனு எல்லாமே இருக்கே பூஜா. அது எப்படி பூஜா எல்லாமே இருக்கு? இங்க வந்து பஃபெட் சரிங்களா, அவங்களே வச்சு போய் சாப்பிடணும். இங்கேயும் நாங்க வந்து சர்வ் பண்ணோம். அப்படியே சொல்லு சாய்ஷா, இது வச்சுக்கோ அது வச்சுக்கோ அப்படிதான் சொல்ல முடியும். அவளுக்கு தான் வச்சு அடக்க முடியும். சாப்பிடு சாய்ஷா. அப்ப கூட பேர் இந்த குழந்தைக்கு எதனா வச்சிருக்கலாம். அதுவும் உன் தட்டுல மட்டும் கடலைக்கறிலாம் இருக்கு, வெறும் குழம்பு ஊத்தியா குத்த வச்சிருக்க. இல்ல கமெண்ட்ஸ்ல அப்படிதான் நீங்க பேசுறீங்க, அதை வச்சுதான் நாங்க கலாய்க்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியல, நாங்க வர கெஸ்ட்ல நல்லாவே கவனிப்போம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இட்லி, புட்டு, கடலைக்கறி அங்க எல்லாமே இருக்கு. நான் இதை மட்டும் வச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அம்மா குடிச்சு அவிச்சு முட்டை இருக்கு. இப்ப அம்மா பேசுவாங்க. அம்மா வாயை திறக்கவே மாட்டாங்க. நீ வாயை திறந்து அவிச்சு, ஏன்னா மைக்கு கழுவு கொடுக்கும் போதே எனக்கு மைக்கெல்லாம் வேணாம் அப்படின்றது இவங்கன்னா போட்டு விட்டுருவாங்களா? சரி கைஸ், நாங்க சாப்பிட்டு வந்து உங்களை பாக்குறோம். ஒரே சத்தமா இருக்கு. ஜெனியும் போய் சாப்பிடு. நான் இப்பதான் டீ குடிச்சேன், சாப்பிடல, சாப்பிட போறேன். கேமராமேன் ப்ரோ சீக்கிரம் சாப்பிடு. இது நம்மளோட பிரைவேட் ஸ்விமிங் பூல். அங்க நைட் vlogல பார்த்தது வந்து அது வந்து எல்லாரும் காமன் நமக்கு யாருமே வர மாட்டாங்க. என்ஜாய் பண்ணுங்க गाइस. இந்த பாடி சோட ஐயோ போன அவ்வளோ ஜஸ்ட் மிஸ். நான் அப்படியே இப்படி பண்ணிட்டே போறேன், கையில போன் இருக்கு, ஞாபகம் இல்லை. கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாடி சோடாவும் வந்துட்டான். சாய்ஷா நான் கிட்டத்தட்ட சாய்ஷா நம்ம 1 hour ஸ்விம் பண்ணுவோமா சாய்ஷா? ஐ மீன் ஸ்விம்மிங் பூல்ல இருக்கோம், ஸ்விம் பண்ண தெரியல. பாரு நான் ஸ்விம் பண்ணுவேன். இது பார்த்தீங்களா? ஏய் போன தட்டி விட்டுறாத. கைஸ் எங்களுக்கு இன்னும் ஸ்விம்மிங் தெரியல. ஜெய் ஏதோ அடிக்கிறா, சாய்ஷா கொஞ்சம் அடிக்கிறா. நான் தத்தியா இருக்கேன், இன்னும் எனக்கு சுத்தமா வரல. நான் ட்ரை கூட பண்ணல. ஸ்விம்மிங் ஈஸி கைஸ், சொல்லி தரேன் உனக்கு. இந்த ஈஸின்றவன் பாதி தூரம் தான் எடுப்பான் பாருங்களேன். இந்த
இவ்வளோதான் இருக்காது, பாதி அடிக்கிறோம் பார்த்துருக்கீங்களா? இவனை தான் அடிப்பா. இதில் வேறு ஸ்விம்மிங் ஈஸியாக. என்ன ஃபோட்டோ எடுத்து போதாங்க சில்லி பில்லோ ஃபோட்டோ எடுத்து. தலை வந்து காமெடியாக தான் இருக்கு. காமெடி தான். ஸ்விம்மிங் ஈஸின்னு சொன்னவர் வந்து இப்போ நம்ம ஸ்விம் பண்ணி காட்ட போகிறார் நமக்கு. இது மேலேருந்து வரேன். டைவ் அடிச்சு ஸ்விம் பண்ணு. இப்போ அவர் அடிக்க போகிற டைவ் மட்டும் பாருங்களேன். ஜெய் டைவ் ஒரே ஒரு வாட்டி அடி ஜெய். அப்புறம் ஏய் டைவ் ஒரு வாட்டி அடியும் ப்ளீஸ். அவர் அடிக்க போகிற டைவ் மட்டும் பாருங்க, செதறி போயிடுவீங்க. தண்ணி பாடி சோடா உள்ள போயிட்டாரு தம்பி. இப்போ ஸ்விம் பண்ணுறேன். சிரிக்காதீங்க, பக்கீழ வந்துடும். அப்புறம் ரெடி? கால்வாசி தான், கால்வாசி போயிருக்கலாம். கால்வாசி போயிருக்கலாம், மூச்சு வாங்குது. சரி வா தம்பி, நீ கீழே இறங்கு. கிளம்பலாமா? கிளம்பலாம். Much later. அப்பா புல்லட்ல ஜாலியாக கிளம்பிட்டாரு. ரைடு அம்மாவும் ஏறிட்டாங்க போயிட்டு. ஒரே அடி. புல்லட் பாண்டி வந்துட்டாங்க. ஹேய் சூப்பர், பாய் கைஸ். இப்போ நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்திருக்கோம். இங்கே பாருங்க, கொஞ்சமாக தான் தண்ணி கொட்டுது, நிறைய தண்ணி கொட்டலை. நாங்கள் எங்கேயே நின்று வந்து பேசிகிட்டு இருக்கோம். மழை பெய்யுது பாருங்க. गाइस இங்க தண்ணி வரல. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் ஏனே தெரியல, நல்லா இருக்குல, ஒரு மாதிரி பெருசா இருக்கு. அப்படியே அந்த தண்ணியை காட்டு. இப்பதான் காமிச்சேன் எனக்கு பின்னாடி பாருங்க ஃபால்ஸ். நம்ம இங்க இரு, இல்ல அது எங்க அம்மா தெரிய போகுது. இழுத்து விடுறேன், அது ஒரு மாதிரியா இருக்குது. அது பொண்ணு தத்தி, நானும் அம்மா தத்தி. அது இங்க மூஞ்சிக்கிட்டே இருக்குது. கைஸ் இந்த இடத்த பாருங்களேன், சூப்பராக இருக்குது பார்க்க. இங்கெல்லாம் தண்ணி போகிற இடமா, இப்போ தண்ணி இல்லாததுனால கம்மியாக இருக்குது. இப்போது இந்த லெவலுக்கு தான் தண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் மழை பெய்யுது, நல்லா இருக்குது மழை. அங்கே ஒரு பாறையில் நின்று தான் தமன்னா டான்ஸ் ஆடுவாங்க. எங்கள் கூட வந்து தமன்னா வந்து ஜோடி கேட்குறாங்க இப்போ அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு. நாங்கள் எங்கே போகிறது? ஐயோ ஜான், ஃப்ளைட் பிடிச்சி வாங்க. இவன் மட்டும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. மழை வேற பெய்தா, நல்லா இருக்கு. இதில் தண்ணி போனால் இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி போகுது. அங்கே பாருங்க, அங்கே போயிட்டே இருக்கு பாருங்க தண்ணி, தெரியுதா? கம்மல் கீழே விழுந்துச்சு. அச்சோ, கம்மல் இல்லாத பொண்ணாயிட்டா. ஃபால்ஸ் இந்த வியூலேருந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்மையாக இருக்கா? மாஸ் 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 மாஸ். அப்படியே 0.5 போடுற பாருங்க. இப்போ அப்படியே ஜூம் போகலாமா பாருங்க. ஐஃபோன் இதுக்கு தான் கைஸ் இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன் வாங்குகிறோம். இந்த அழகெல்லாம் இப்படி ஜூமில் பார்க்கலாம் தான். நீங்களும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபால் ஆகுது பாருங்கள். தமன்னா டான்ஸ் ஆடின இடம், பாகுபலி எடுத்த இடம், அப்புறம் சத்யா மூவி எடுத்த இடம். கமல் அங்கேருந்து தான் ரேக்காவோட குதிப்பார் கரெக்டாக. தம்பியும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. போயிட்டு வரலாமா? A few moments later. Guys, இந்த சர்ச் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. சூப்பரா இருக்கு. கைஸ் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த சர்ச்சு. இப்போ தான் எல்லாம் ப்ரே பண்ணி முடித்தோம். ப்ரே பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டோம். பார்த்துக்கோங்க நீங்களும், உங்களுக்கும் இந்த சர்ச் அழகாக காட்டுறோம். The next day. Breakfast. Chicken.
காய்ஸ் நம்ம எலிஃபண்ட் சஃபாரி வந்திருக்கோம் இப்போ. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து யானை மேலே போக போகிறோம். எல்லாரும் சேர்ந்து யானை மேலே போக போகிறோம். ஆல்ரெடி புக்கெல்லாம் பண்ணியாச்சு. எங்கடா அது ஸ்லிப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ ரெடியாக இருக்கோம் யானைக்குட்டி மேலே போகிறதுக்கு. இப்போ போயிட்டு வராங்க பாருங்க. ஓய் ஜாலியா இருந்துச்சா? கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இனிப்பாக இருக்குது. வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நின்று சாப்பிட்றோம். இளநீ குடிச்சோம். இப்போ தான் இளநீ குடிச்சிட்டு அப்படியே உடனே வந்து மாம்பழமும் வாங்கணுமா. நல்லா இருக்குது. வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போகல, எங்கேயோ கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு போகிறோம். திராட்சையை பாருங்க, எவ்வளோ திராட்சை இருக்கு. நீங்கள் அப்படியே அள்ளி சாப்பிடணும் போல இருக்கு. ஆனால் பறிக்கக்கூடாது. பறிச்சா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா 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 க்ளோஸாக வீடியோ எடுக்கிறாங்க பாருங்க. வீடியோகிராஃபி திறமையை மட்டும் பாருங்க எங்கள் அம்மாட்ட. அவங்க எல்லாம் பார்க்கட்டும். பார்த்து சந்தோஷப்படட்டும்னே எடுக்கிறாங்களா? சூப்பர்மா. இங்கே பாருங்க கைஸ், எப்படி இருக்குது பார்க்கவே. நல்லா பழுத்திருக்கு. அப்படி பறிக்கக்கூடாது. ஆனால் பார்த்துக்கலாம், பறிக்கக்கூடாது. அனுபவிச்சுக்கலாம் பார்த்து. வேணும்னா திராட்சை விற்கிறாங்க, ஜூஸ் விற்கிறாங்க, வாங்கி குடிச்சிக்கலாம். இது நம்மள மாதிரி நல்லா எல்லாரும் பார்க்கணும்ல. ஆமாம் ஆமாம். நம்மளே பார்த்து சாப்பிட்டு போயிட்டாக்கா என்ன பண்ணுறது? அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஏமாந்து போயிடுவாங்கல்ல. கரெக்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளிங் போகிறோம். நெக்ஸ்ட்டு நானும் ஜெயும் போகிறோம். ஃபஸ்ட்டு சாயிஷா போயிட்டு வந்துட்டேன். எப்படி இருந்துச்சு சாயிஷா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவள் சொன்னதுனால நாங்களும் இப்போ ஓடுறோம். இப்போ கொஞ்சம் காலியாக வந்தது. சரி ஓகே நம்ம போகலாம், இதோட எப்போ வர்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஓகே அவள் வந்து நம்மளை வந்து நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். அக்கா ஆம்லெட் எடுத்துருவாங்க அக்கா.